அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. அதாவது பாயாசம் எப்படி பண்ணுறது, அதுவும் கேரமல் பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பாயாசத்தை வந்து பட்டர்ஸ்காட்ச் பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேமியா எடுத்திருக்கேன். ஏற்கனவே வறுத்த சேமியாவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த நெய்யில் போட்டு அப்பயே வறுத்து நீங்கள் பாயாசம் பண்ணிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டும் அதனுடைய ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை லேசாக வறுத்துக்கிறேன். இதை வறுத்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து முந்திரியையும் சேர்த்துறேன். ஸோ நார்மலாக எல்லா பாயாசத்துலேயும் வந்து முந்திரி திராட்சையும் தனியாக வறுத்து நெய்யில் வறுத்து சேர்ப்பாங்க. பட் இங்கே வந்து இதோடையே நம்ம வறுத்துட்டு இதோடையே பாலில் கொதிக்க வைக்கும்போது இதனுடைய அதாவது அந்த பாயாசம் சாப்பிடும்போது இது கடிப்படும் போது க்ரன்ச்சியாக இருக்காது, பட் நல்லா அந்த பாலில் ஊறி இருக்கும். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சேமியாவை நல்லா வறுத்தாச்சு. ஒரு 1/2 லிட்டர் பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சேமியா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாலில் தான் குக் ஆகணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ சர்க்கரையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கேரமல் வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பாயாசம்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு பாயாசம். நீங்களாட்டு சூடாக வந்து ரொம்ப சூடாக வந்து இதுவும் சூடாக இருந்து அதுவும் சூடாக இருந்து ஊற்றுனீங்க அப்படின்னா பால் வந்து திரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய பாயாசம். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பட்டர்ஸ்காட்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த நெய்யோடு நீங்கள் வந்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அது நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு கேரமல் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம பொறுமையாக அந்த டிஷ்ஷோடு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த பாயாசம் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சர்க்கரை மட்டும்தான் ஆட் பண்ணணும், இந்த கேரமல் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கேரமல் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பட்டர்ஸ்காட்ச் அதாவது கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய வாசனை அது நம்ம வந்து அந்த சுகரை வந்து மெல்ட் ஆகும்போதே அதனுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். அது கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி நீங்கள் வந்து கொதிக்க விடணும். ரெண்டுமே சூடாக இருக்கிற பட்சத்தில் வந்து பால் வந்து திரிஞ்சு ஒரு மாதிரியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக பண்ணணும். இப்போ இது ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம கொதிக்க விடும்போது அந்த கேரமல் வந்து நல்லா கரைஞ்சிட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பட்டர்ஸ்காட்ச் எல்லாம் சாப்பிடும்போது எந்த விதமான டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து இந்த பாயாசத்துலேயும் இருக்கும். இது சிம்பிளாக நம்ம பண்ணுற சேமியா பாயாசம் தான். ஆனால் இதோட நம்ம கேரமல் ஆட் பண்ணதுனால இது ரொம்பவே ஸ்பெஷலாக மாறிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது ஒரு பண்டிகை இல்லை ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.